ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் லாக்டவுன் ஸ்நாக் ரெசிபி ஆனியன் பக்கோடா. ஆக்சுவலாக ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இந்த ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா, என்னோடய மெது பக்கோடா வீடியோ பார்த்துட்டு அது ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா வந்துச்சு, வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது கூட பேக்கரி அவுட் சைடில் பெரிய கடாய் வச்சு ஒரு பக்கோடா, ஆனியன் பக்கோடா செய்வாங்கள்ல, அந்த மாதிரி ரெசிபி எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி அந்த ஸ்டைலில் தான் இந்த பக்கோடா செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலை மாவு, கோதுமை மாவு, ஆனியன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணது, கருவேப்பிலை கொத்தமல்லி குட்டியாக கட் பண்ணது, உப்பு, மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணது. இதெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப் கடலை மாவு, 3/4 கப் கோதுமை மாவு, தேவையான அளவு சால்ட், 1/2 ஸ்பூன் ப்ளைன் மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். 1 கப் ஆனியன் நீட்ட வாக்கில் நைஸாக கட் பண்ணியிருக்கேன், நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது. இதில் ஆக்சுவலாக 3 மிளகா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 அளவுக்கு எடுத்துக்கிறேன். இந்த மாவு அளவுக்கு நான் சொன்னதுக்கு 1/4 கப்பு ஆனியன் தேவைப்படும். 1 கப்பு தான் நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணியிருக்கோம். கலந்து பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுமா அப்படின்னு கெஸ் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக தேவைப்படுது, ஸோ இன்னொரு 1/4 கப் எடுத்து சேர்த்துக்கிறேன். பாருங்கள், மீதி ஆனியன் காமிக்கிறேன் 2வது கப்பில், உங்களுக்கு புரியும் நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு. 1/4 கப் சேர்த்துருக்கேன். இது வரைக்கும் தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கலை, சும்மா தான் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் மாவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் தண்ணி அவ்வளோதான் தேவைப்படும். ஸோ அதை ட்ராப்பாக ஊற்றி பிசைங்க. ஆனால் இப்போவும் அந்த வெங்காயத்தையோ அந்த பச்சை மிளகாயோ கசக்கிடக்கூடாது, அப்படியே ஜென்டிலாக பசையணும், அதுதான் இம்பார்ட்டண்ட் இதில். இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்குது. அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது மாதிரி உதிராக இருக்கிற மாதிரி கலந்துக்கணும். டோட்டலாக 1.5 ஸ்பூன் தான் தண்ணி நான் சேர்க்குறேன். இதில் அடியில் இருக்க மாவு எல்லாத்தையும் சேர்த்து கேதர் பண்ணிக்கணும் அப்படியே. இப்போது அடுப்பில் ஆயில் வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடானோன்னே, நல்லா கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சூடானோன்னே இந்த ஆயிலேருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி கலந்துக்கணும். கை வச்சு நல்லா திரும்பவும் கலந்துக்கணும். இப்படி பண்ணுறதுனால தான் நல்லா கரக்கரன்னு வரும் பக்கோடா, சூப்பராக. ஃபைனலாக பாருங்கள் மாவு எந்த பதத்தில் இருக்குது அப்படின்னு. இப்படி இருக்கும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, மாவை இதில் போட போகிறோம். மெது பக்கோடா எப்படி கிள்ளி போடணும் அப்படின்னு சொன்னனோ அதே மாதிரி இந்த பேக்கரி பக்கோடாவுக்கு பெசரி போடணும். அப்படியே 5 விரலாலையும் மாவை எடுத்துகிட்டு இப்படி ஒரு பெசரி விட்டு போடணும். அப்போ தான் அது வந்து கரெக்டான பதத்தில் வேகும், நல்லா கிறிஸ்பாக இருக்கும், நல்லா வரும் அவுட்புட்டு. இது ஆக்சுவலி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக சாப்பிட்ற ஸ்நாக் ஐட்டம் எல்லாமே பதமாக செய்யணும். அதுதான் எல்லாருக்குமே எல்லா இன்க்ரீடியன்ஸும் தெரியும். பட் அந்த பதமாக செய்கிறது அப்படிங்கிறது எப்படின்னா, மாவு பதமாக பசையணும், அதுமாரி போட்டு எடுக்கிறதும் என்ன மெத்தடில் போடணும் அப்படின்றது. இதை கிள்ளி போட்டோன்னா இது வந்து ஹார்டாகிடும். ஸோ அதை அந்த ஒவ்வொரு இதுக்கும் ரெசிபிக்கும் தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஸ்டெப்ஸை. இப்போ ரெடி ஆகிடுச்சு, நம்ம ஆயிலேருந்து எடுத்துடலாம். இதை நம்ம பாருங்கள், கலரை வச்சே சொல்லிடலாம் பக்கோடா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்றத. ஸோ நம்ம இப்போ அந்த ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுக்கிறோம் அதுலேருந்து. இதே மாதிரி மீதி இருக்க மாவுலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் போடுறேன்.
மாவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி உதுத்து உதறி விடணும். அதுதான் கரெக்டான மெத்தட். ஆயில் கொஞ்சமாக வச்சு போகிறீங்க இதே மாதிரி. ஏன்னா இதில் மிளகாய் பொடி வேறு சேர்த்துருக்கோம். ஸோ அது ஆயில் வந்து ரெட்டாக மாறும். நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது. பொதுவாகவே வந்து ஹீட் பண்ண ஆயிலை ரீயூஸ் பண்ணக்கூடாது. இந்த ரெசிப்பியில் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்க்கறதுனால ரெட் ஆகும். ஆயில் சுத்தமாக ரீயூஸ் பண்ணவே முடியாது. ஸோ கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணுங்கள். அப்பப்போ ஆயில் ஹீட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வைங்க, அப்புறம் வந்து ஹையில் வைங்க, திரும்பவும் சிம்மில் வைங்க, மாற்றி மாற்றி வச்சு வேக வச்சு எடுங்க. இதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஆயில் துளி கூட இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு எடுங்க. லாஸ்ட்டாக இருக்கிற எல்லா மாவையும் அதேமாரி போட்டு எடுத்துக்கலாம். இதுவும் ரெடி ஆகிட்டு இதையும் எடுத்துடலாம். வாட்டர்மெலானை விதையை எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தாக்கா பாதி தண்ணியாக இருக்கும், பாதி பீஸாக இருக்கும். இந்த ஸ்பூனால் அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஜூஸுன்னு சொல்லி மிக்சியில் போட்டு அடிச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப தண்ணியாகிடும், நல்லா இருக்காது. இவ்வளோ முறுமுறுன்னு இருக்குது அப்படின்னு இப்போ சவுண்ட் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. சாரி, பேக்கில் டிவி சவுண்டும் இருக்குன்னு நினைக்கிறேன். டுடே ஸ்நாக் ரெடி. நான் ஆனியன் பக்கோடா கூட இன்றைக்கி வாட்டர்மெலான் சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி கரக்கரை முறுமுறு ஆயில் ஐட்டம் ஸ்நாக்ஸ் சாப்பிடும் பொழுது ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸை சேர்த்து எடுத்துக்கோங்க. பசியும் ருசியும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பசியும் ருசியும் பார்த்து சமைங்க, பாராட்ட அல்லுங்க.